வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மௌன ராகம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹேமா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மெதுவாக அப்படியும் இப்படியுமாக சுழன்றாள். அதற்குள் வாசற்கதவு அருகில் அரவம் கேட்டது. விஜய் உள்ளே வந்தான். ஃபைல்களை, விசிட்டர்ஸ் கையெழுத்து போட்ட ரெஜிஸ்டரை எடுத்து வந்த விஜய் அவற்றை மேஜை மீது வைத்தான். விஜய், ஹேமா அழைத்தாள். ஹேமா நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டாள். நாற்காலியை சுட்டு காண்பித்து கொண்டே, ஒரு தடவை இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள் என்றாள். விஜய் பதில் சொல்லவில்லை. ஃபைல்களை அலமாரியில் வைத்து பூட்டி கொண்டிருந்தான். ப்ளீஸ். எதனால்? நான் இங்கே இருக்க போவதில்லை. எனக்கு வேலை கிடைத்து விட்டது ஹேமா. பெங்களூருக்கு போக போகிறேன். நிஜமாகவா? ஆனந்த் உன்னை போக விடுவானா? இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனந்துக்கு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். வேண்டுமென்றால் ஆனந்த் பெங்களூருக்கு வந்து சில நாட்கள் என்னுடன் தங்கிவிட்டு வருவான். ஆனந்த் சம்மதம் கொடுத்து விட்டானா? ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் ஆனந்த் அதை மறுக்க மாட்டான். திடீரென்று இந்த முடிவுக்கு வர காரணம்? வருத்தமும் துக்கமும் ஹேமாவின் குரலில் வெளிப்பட்டன. என்னுடையது இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது. என்னை பற்றி யோசித்தாயா? உன்னை பற்றி உன்னால் நன்றாக யோசிக்க முடியும். வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது. அதற்காக கடினமாக உழைப்பாய். அதை பற்றியே யோசிப்பாய். நர்சிங் ஹோம் என்பது உன் வாழ்நாளின் கனவு. அதை உன்னால் அடைய முடிந்தது. விஜய் பெருமூச்சு விட்டான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஹேமா. விஜய், நீ இந்த நர்சிங் ஹோமுக்கு ட்ரெஷரர். நான் வேண்டாம் என்று மறுக்கும் பொறுப்புகளை என் மீது யாராலும் திணிக்க முடியாது. ஆனந்தை விட்டு போகிறாயா? உன்னால் போக முடியுமா? போக முடியும் என்ற தைரியம் இப்பொழுதுதான் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆனந்தின் வருங்கால மனைவி நீ. அவனை நிச்சயமாக பொறுப்பாக கவனமாக பாதுகாத்து கொள்வாய் என்று தெரியும். நான் ஆனந்துடன் பழகுவது உன் அருகில் இருப்பதற்காகத்தான் என்று ஏற்கனவே உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். இப்போதும் சொல்கிறேன். நான் ஆனந்தை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இந்த நர்சிங் ஹோம் உருவானதுக்கு காரணமே ஆனந்த் தான். சுயநலம் பிடித்த பெண்ணாக நீ இருக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். ஆனந்த் உன்னை விரும்புகிறான். அவன் விருப்பத்தை மறுத்து அவன் வாழ்க்கையை வேதனை மயமாக்கி விடாதே. ஹேமா, நம்மை நம்பியவர்களை ஒரு நாளும் பின் முதுகில் கத்தியால் குத்தக்கூடாது. என்னால் நிச்சயமாக அப்படி நடந்து கொள்ள முடியாது. குட் நைட் ஹேமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஜய் வெளியில் வந்து விட்டான். ஒரு நிமிடம் நின்றான். மறுபடியும் உள்ளே போய் ஹேமாவிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று தோன்றியது. உடனே கட்டுப்படுத்தி கொண்டான். நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் நினைவுக்கு வந்ததும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். 5 நிமிடங்கள் கழித்து ஆனந்த் ஹேமா அறைக்கு கதவை திறந்து கொண்டு வந்தான். ஹேமா மேஜை மீது தலையை சாய்த்து கொண்டு விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். ஆனந்த் ஒரு நிமிடம் அப்படியே பார்த்தான். ஏதோ சொல்வதற்காக வாயை திறக்கப் போனவன் மனதை மாற்றிக்கொண்டு மௌனமாய் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டான். யாரு? இந்த போட்டோக்களை எடுத்தது யாரு? அப்படி கீழ்த்தரமாக எழுதியவன் யாரு? யார் அந்த ஆசிரியர்? என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? அவன் கையை உடைத்து விடுகிறேன். அவர்களை கொன்றால் தவிர எனக்கு அமைதி கிடைக்காது. விஜய், விடு என்னை. வெடிகுண்டுகளை வைத்து அவன் அலுவலகத்தை நாசமாக்கினால் தவிர எனக்கு தூக்கம் வராது. ஆனந்த் பொசு பொசுவென்ற மூச்சை விட்டு கொண்டு விஜயின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தான். ஆனந்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவனை அமைதிப்படுத்த விஜய் முயன்று கொண்டிருந்தான். மேஜை மீது செய்திகள் என்ற நாளேடு பிரித்த நிலையில் கிடந்தது. அதில் முதல் பக்கத்தில் நர்சிங் ஹோம் திறப்பு விழா நடந்த அன்று ஆனந்த் விஜயை அணைத்து கொண்டிருந்த புகைப்படம் பிரசுரமாகி இருந்தது. அதன் கீழே ஐ லவ் யூ என்று எழுதியிருந்தது.
பக்கத்திலேயே பெரிய எழுத்துக்களில் டாக்டர் ஹேமாவின் திருமணத்திற்கு தடை, ஆனந்த் விஜயின் உடைமையா என்ற தலைப்பும் அதன் கீழே விரிவான செய்தியும் பிரசுரமாகி இருந்தன. அந்த எழுத்துக்களை பார்க்க பார்க்க விஜய்க்கு கோபம் அதிகரித்து கொண்டிருந்தது. மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தான். அனு, கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, என் பேச்சை கேள், அமைதியாக இரு என்றான் விஜய். அமைதியாக இருக்கணுமா? இந்த ஜென்மத்தில் என்னால் மறுபடியும் அமைதியாக இருக்க முடியுமா? சி, இப்படி கீழ்த்தரமாக எழுதுவதற்கு எப்படி தோன்றியது? விஜய், இந்த மனிதர்களின் பொறாமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? நாளேட்டில் பிரசுரமாக இருந்ததை சுட்டி காட்டிக்கொண்டே சொன்னான். இதை படித்த பிறகு என்னால் உயிரோடு இருக்க முடியுமா? நண்பனை அன்புடன் அணைத்து கொண்டால் இருவரும் ஹோமோக்கள் என்று எழுதி விடுவார்களா? சி சி, இனி இந்த உலகம் என்னை சந்தேகமாய் பார்க்காதா? அந்த பார்வையை என்னால் தாங்க முடியுமா? என்னால் தெருவில் பழையபடி நடமாட முடியுமா? நண்பர்களுக்கு என் முகம் காண்பிக்க முடியுமா? யாரு விஜய் இப்படி செய்தது? யாரு? நம் இருவர் மீது இந்த அளவுக்கு துவேஷம் யாருக்கு இருக்க முடியும்? நம்முடைய நட்பை இப்படி கொலை செய்ய முயற்சி செய்தது யாரு? ஆனந்த், நம்மை பிடிக்காதவர்கள் யாரோ ஏதோ உளறினால் என்ன ஆகிவிடும்? வேலை வெட்டி இல்லாதவர்கள், மனநிலையை வக்கரித்து போனவர்கள், அற்பத்தனமாய் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் திடமான மனதுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது. என் பேச்சை கேள். விஜய் நயமாக சொல்லிக்கொண்டே ஆனந்தின் தோளில் கையை பதிக்கப் போனான். எப்போதும் இல்லாத விதமாக ஆனந்த் விஜயின் கைகளை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயந்து விட்டது போல் தள்ளிவிட்டான். வேண்டாம் விஜய், என்னை தொடாதே. என் மனதை இவர்கள் களங்கப்படுத்தி விட்டார்கள். உன்னுடைய ஸ்பரிசம் எனக்கு விஷம் போல் தோன்றுகிறது. நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எதற்காக என் மீது இப்படி சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள்? என்னை உயிருக்கு மேலாக பார்த்து கொள்ளும் உன்னை நடுத்தெருவுக்கு இழுத்திருக்கிறார்கள். என்னால் இனி உயிரோடு இருக்க முடியாது. நேற்று ஹேமா சொன்ன செய்தியிலேயே எனக்கு பாதி உயிர் போய்விட்டது. ஆனந்த் கட்டில் மீது விழுந்து தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தான். அந்த அழுகையில் அவனுடைய இயலாமை, வேதனை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. விஜய் அவனை சமாதானப்படுத்துவதற்காக அருகில் சென்று அனு என்ற தலை மீது கையை வைத்தான். ஆனந்த் அந்த கையை தள்ளிவிட்டான். சட்டென்ற கட்டில் மீது ஒரு மூலையில் ஒதுங்கிக் கொண்டு, என்னிடம் இனி எதுவும் சொல்லாதே. சாவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அப்பொழுதுதான் இந்த பழி என்னை விட்டு விலகும். ஆனந்தின் அழுகை மடை திறந்த வெள்ளமாய் பொங்கி வந்தது. தீட்சிதர் அந்த அறையிலேயே நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ரத்தம் முழுவதும் வற்றிவிட்டது போல் அவர் முகம் வெளிரி போயிருந்தது. அவர் கையில் நியூஸ் பேப்பர் இருந்தது. அதில் ஆனந்த் விஜயை அணைத்து கொண்டிருக்கும் போட்டோ. சின்ன வயதில் எப்போதோ விஜயின் மடியில் ஆனந்த் தலையை வைத்து கொண்டு படுத்திருக்கும் போட்டோ பிரசுரமாகி இருந்தன. இது நிச்சயமாக அந்த ஹரியின் வேலைதான். அவன்தான் நம் வீட்டு ஆல்பத்திலிருந்து இந்த போட்டோவை திருடி இருப்பான். அவனை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை, துணிச்சலும் இருக்காது. ஆனந்த், நான் அப்போதே நினைத்து கொண்டேன், விஜய் விஷயத்தில் நீ ஹரியை நிறைய தடவை அவமானப்படுத்தி இருக்கிறாய். நர்சிங் ஹோம் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் அவன் பெயர் இல்லாமல் செய்துவிட்டாய். ஹரி ஏதோ விதமாய் உன் மீது பழி தீர்த்து கொள்வான் என்று நினைத்தேன். ஆனால் இப்படி செய்வான் என்று நினைக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீ ஹரியை நம்முடன் இருக்க விட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ விஷயம் எந்த அளவுக்கு போய்விட்டது பார். தலையில் அடித்து கொண்டே சொன்னார் தீட்சிதர். தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்த ஆனந்த் சட்டென்று தலையை உயர்த்தி அவர் பக்கம் பார்த்தான். அடுத்த நிமிடம் தலையணையை இரு கைகளாலும் எடுத்து தரையில் வீசி எறிந்தான். கீழே குதித்து ஒரே எட்டில் தீட்சிதர் அருகில் வந்தான். தாத்தா, இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீயேதான் விஜய் மீது இருக்கும் பகைமையினால் ஹரிக்கு ஆதரவு கொடுத்தாய். வீட்டு அதிகாரம் முழுவதும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தாய். அவனை இரையாக பயன்படுத்தி விஜய் மீது பழியை தீர்த்து கொள்ள பார்த்தாய். ஆனால் உன் இலக்கு தவறிவிட்டது. அவன் என்னை பழி வாங்கிவிட்டான். என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான். இதற்கெல்லாம் நீதான் காரணம். சின்ன வயதில் கொள்ளிக்கட்டையால் உன் முதுகை சுட்டேன். அன்றே உன் தலைக்கு கொள்ளி வைத்திருக்க வேண்டும்.
என்னை பிடித்த சனி நீதான், நீ மட்டும்தான். ஆனந்தின் கைகளுக்கு மிருக பலம் வந்துவிட்டது. கண்கள் நெருப்பை உமிழ்ந்தன. விஜயிடமிருந்து ரகசியத்தை மறைத்து வைத்து துரோகம் செய்து விட்டாய். அது எனக்கு நீ செய்த துரோகம். உன்னை கொன்றால்தான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும். ஆனந்த் இரு கைகளாலும் தீட்சிதரின் கழுத்தை நெரித்து கொண்டிருந்தான். விழிகள் பிதுங்க தீட்சிதர் துடித்து கொண்டிருந்தார். விஜய் சட்டென்று இருவரையும் பிரித்தான். நீங்க இங்கிருந்து போய்விடுங்கள், தீட்சிதரிடம் சொன்னான் விஜய். அசல் இதற்கெல்லாம் காரணகர்த்தா நீதான். தீட்சிதர் விஜய் மீது எரிந்து விழுந்தார். வாயை மூடு கிழப்பிணமே. ஆனந்த் கத்திக்கொண்டே முழங்காலை உயர்த்தி தீட்சிதரின் வயிற்றில் உதை கொடுக்க போன போது விஜய் ஆனந்தின் இடுப்பை சுற்றிலும் கையை போட்டு பக்கத்தில் இழுத்தான். அந்த கிழவனை இப்போதே கொன்று விடுகிறேன் என்று கத்திக்கொண்டிருந்த ஆனந்தை விஜய் கட்டில் பக்கம் வலுக்கட்டாயமாய் இழுத்து கொண்டு போனான். நடுவில் நான் என்ன செய்து விட்டேன்? தீட்சிதரும் கோபமாய் கத்தினார். நீங்க முதலில் அறையை விட்டு வெளியில் போய்விடுங்கள், விஜய் உரத்த குரலில் சொன்னான். போகாதே, நில்லு. ஆனந்த் விஜயின் கையில் இருந்து விடுவித்துக் கொள்ள துடித்து கொண்டிருந்தான். பேரனின் ஆவேசத்தை பார்க்கும்போது தீட்சிதருக்கு பயமாக இருந்தது. அறையை விட்டு வெளியேறினார். ஆனந்த் விஜயின் பிடியில் இருந்து விடுபட்டு ஒரே எட்டில் தீட்சிதரை தொடர்ந்து வாசற்கதவை நோக்கி ஓடப்போனான். ஆனால் விஜய் ஒரே பாய்ச்சலில் ஆனந்த் அருகில் சென்று பிடித்து கொண்டான். விடு, விடு என்னை. ஆனந்த் வெறி பிடித்தவனைப் போல் கத்திக் கொண்டிருந்தான். அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. விஜய் கையை நீட்டி ஆனந்தின் கன்னத்தில் இழுத்து ஒரு அறை விட்டான். அதிர்ச்சி அடைந்தது போல ஆனந்த் நின்று விட்டான். மூளை மரத்து விட்டது போல் சிலையாகி விட்டான். விஜய், நீதானா என்னை அடித்தது? சுட்டு விரலை உயர்த்தி காண்பித்து கொண்டே நம்ப முடியாதவன் போல கேட்டான். அனு, வெறி பிடித்தவனைப் போல் நடந்து கொள்கிறாய். ஐ எம் சாரி. விஜய் அருகில் போகப் போனான். ஆனந்த் பின்னால் ஒரு அடி வைத்தான். அவன் கண்களில் விஜய் இதுவரை பார்த்திராத நம்பிக்கையின்மை, வெறுப்பு தென்பட்டன. அதை பார்க்கும்போது விஜய்க்கு யாரோ கத்தியால் குத்தியது போல் வேதனை ஏற்பட்டது. விஜய் கண்களில் நீர் சுழன்றது. அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த பேப்பரில் வெளியாக இருந்த போட்டோக்கள் கீழ்த்தரமான செய்திகளால் ஆனந்த் நிலை குலைந்து விட்டான். அவனால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அனு, உனக்கு சுய உணர்வு வருவதற்காகத்தான் உன்னை அடித்தேன். அதை விட வேறு எதுவும் இல்லை. விஜய் நயமாக எடுத்து சொல்ல முயன்றான். என் அருகில் வராதே விஜய். நீ என்னை விட பலசாலி என்று எனக்கு தெரியும். உனக்கு இப்போதே எச்சரிக்கிறேன். நீ என்னை கையை நீட்டி அடிப்பாயா? நீ என்னுடைய நண்பன் தானா? இல்லவே இல்லை. அனு, ப்ளீஸ் நிறுத்து. அந்த பெயருடன் என்னை அழிக்காதே. அந்த அனு செத்து போய்விட்டான். ஆனந்த் கையில் மேஜை மீது இருந்த கண்ணாடி டம்ளர் சற்று முன் மருந்து சாப்பிடுவதற்காக எடுத்து வந்தது தட்டுப்பட்டது. அவன் அதை எடுத்து கொண்டான். இனிமேல் நான் உன்னுடைய நண்பன் இல்லை. அனு, அப்படி சொல்லாதே. உன்னை விட வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை. போய். ஆனந்த் கத்தினான். கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை வேகமாக மேஜையின் விளிம்பில் மோதினான். சில்லிங் என்ற சத்தத்துடன் டம்ளர் உடைந்து கீழே கண்ணாடி துண்டுகள் சிதறின. ஆனந்தின் நடவடிக்கை விஜய்க்கு கலவரத்தை ஏற்படுத்தியது. வேதனையும் கோபமும் அவனை சுழல் காற்று போல் சூழ்ந்திருந்தன. நல்லது கெட்டது யோசிக்கும் நிலையில் அவன் இருக்கவில்லை. அது போன்ற நேரத்தில் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்று யாராலும் சொல்ல முடியாது. விஜய் ஆனந்தின் அருகில் போக முயன்றான். விஜய், அருகில் வந்தால் உன்னை கொன்று விடுவேன். கையில் பாதி உடைந்த கண்ணாடி டம்ளரை காண்பித்து கொண்டே சொன்னான். அனு, அதை கீழே போட்டுவிடு. உனக்கு மூளை கலங்கிவிட்டதா? விஜய் பற்களை அழுத்தி வலுக்கட்டாயமாய் வரவழைத்து கொண்ட அமைதியுடன் கேட்டான். ஆமாம், மூளை கலங்கிவிட்டது. இன்று இல்லை, 1 மாதம் முன்பே. விஜய், தாத்தாதான் என்னை ஏமாற்றி இருக்கிறார் என்று நினைத்தேன். நீ கூட என்னை ஏமாற்றி விட்டாய். ஆனந்தின் இதழ்களில் விரக்தியான புன்முறுவல் ஒன்று நெளிந்தது. என் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் என்று உங்க இருவரையும் நம்பினேன். நீங்க இருவரும் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். என்னை முட்டாளாக்கினீர்கள். சீச்சி, இந்த உலகில் நியாயமே இல்லை. எல்லோருமே சுயநலம் பிடித்தவர்கள்தான்.
எவ்வளவு மோசம்! விஜய், நீ கூட சுயநலம் பிடித்தவன்தான். நம்பியவர்களை எதற்காக இப்படி ஏமாற்றுகிறீர்கள்? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுபவர்களை கண்டால் எனக்கு வெறுப்பு. மனித உறவுகள் இவ்வளவு குழப்பமாய் இருப்பானேன்? நேர்மை, நல்லதனம் இவை இரண்டும் இருந்தால் சக மனிதனுடன் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த முடியும்? மனித உறவுகள் இவ்வளவு பலவீனமாய் இருப்பதற்கு காரணம் யாரு? எதிராளியை ஏமாற்றுவதால் உங்களுக்கு கிடைக்கும் லாபம்தான் என்ன? முழுவதுமாக நம்பியவர்களை ஏமாற்றும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன விஜய், எப்படி இருக்கும் என்று நீயாவது சொல்லேன். ஆனந்த் புருவங்களை உயர்த்தி இரட்டிப்பது போல கேட்டான். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? பாவப்பட்ட இந்த உலகில் நான் எதற்காக வாழ வேண்டும்? என்னை ஏமாற்றியவர்களுடன் எதற்காக இருக்க வேண்டும்? என்னால் பழைய ஆனந்தாக உங்களுடன் பழக முடியாது. ஆனந்த் திடீரென்று உடைந்த கண்ணாடி டம்ளரால் வயிற்றில் பலமாக குத்தி கொண்டான். ஆபத்தை உணர்ந்து விஜய் அருகில் வந்து தடுப்பதற்குள் 4-5 முறை குத்தி கொண்டு விட்டான். விஜய் பலவந்தமாய் அவன் கையில் இருந்து உடைந்த கண்ணாடி டம்ளரை பிடுங்கி எறிந்தான். கண்ணாடி துண்டு கீறியதில் விஜயின் கையில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனந்தின் உடைகளை நினைத்து கொண்டே ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. விஜய், ஹேமா என்றால் உனக்கு பிடிக்கும் என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னை எதற்காக ஏமாற்றினாய்? உனக்கு விருப்பமானதை நான் என்றாவது மறுத்திருக்கிறேனா? அதுதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருக்கிறேனா? ஆனந்த் கேட்டான். விஜய் இதழ்களை இறுக்கி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வெளியேறி கொண்டிருந்தது. தாத்தா, உன்னுடைய சொத்துக்கு சம்பந்தப்பட்ட கேஸில் ஜெயித்தது எல்லாம் என்னுடையதுதான் என்று சொல்லி என்னை பணக்காரனாக்கினார். ஹேமா என்னை நிற்க வைத்து கேள்வி கேட்டாள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் உன்னை ஏமாற்றவில்லை. என்னை நம்பு விஜய். அனு. விஜய் ஆனந்தை தூக்கி தோளில் சாய்த்து கொண்டான். ஆம்புலன்ஸை அனுப்ப சொல்லி ஹேமாவுக்கு போன் செய்தான். 36 மணி நேரமாய் சாவுடன் போராடி கொண்டிருந்த ஆனந்தின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஹேமா தீவிரமாய் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அன்று விஜய் போன் செய்ததும் ஹேமா ஆம்புலன்ஸுடன் இன்னொரு டாக்டரையும் அழைத்து கொண்டு வந்தாள். உடனே முதல் உதவியை அளித்துவிட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தாள். 36 மணி நேரமாய் ஹேமா கொஞ்சம் கூட தூங்காமல் ராப்பகலாய் ஆனந்தை கண்காணித்து கொண்டிருந்தாள். அனுபவம் மிகுந்த டாக்டர் வந்து சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள். 24 மணி நேரம் தாண்டினால்தான் சொல்ல முடியும் என்று டாக்டர்கள் தெரிவித்தார்கள். ஒரு நாள் முடிந்த பிறகும் ஆனந்தின் நிலைமையில் முன்னேற்றம் தெரியவில்லை. மேலும் மோசமாகிக் கொண்டு வந்தது. அழுது கொண்டிருந்த தீட்சிதரை ராஜலட்சுமி தேற்றி கொண்டிருந்தாள். வலுக்கட்டாயமாய் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து போனாள். விஜய் மட்டும் ஆனந்தின் கட்டிலை விட்டு நகரவே இல்லை. செதுக்கி வைத்த சிலையைப் போல அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஹேமாவுக்கு அவன் முகத்தில் ஒரே ஒரு உணர்வுதான் தென்பட்டது, வேதனை. ஆனந்தை ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது அவனுக்கு லேசாக நினைவு இருந்தது. விஜயின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டான். விஜய், என்னை விட்டு போகாதே, போக மாட்டாய் இல்லையா? பலவீனமான குரலில் வேண்டுகோள் விடுப்பது போல கேட்டான். அவன் கண்களில் வேதனை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. மழுக்கென்று கண்களிலிருந்து வெளியேறப்போன கண்ணீரை விஜய் கட்டுப்படுத்தி கொண்டான். சுற்றிலும் டாக்டர்கள், தீட்சிதர், ஹேமா, ராஜலட்சுமி, ஹரிச்சந்திரா எல்லோரும் இருந்தார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே விஜய் குனிந்து ஆனந்தின் நெற்றி மீது முத்தம் பதித்தான். அமைதி அடைந்து விட்டது போல் ஆனந்தின் முகம் தெளிவாகிவிட்டது. விஜயின் கையை பற்றி கொண்டு கன்னத்தில் வைத்து கொண்டே சொன்னான், என் ஆருயிர் நண்பன் நீதான் விஜய். நான் இறந்து போனால் நீதான் எனக்கு கொள்ளி வைக்க வேண்டும். தாத்தா வேண்டாம். இது என்னுடைய கடைசி விருப்பம். விஜய் சட்டென்று ஆனந்தின் வாயை பொத்தினான். அனு, அதிகமாக பேசாதே, ஓய்வு எடுத்துக்கொள், ரிலாக்ஸ்டாக இரு. நல்ல பையன் இல்லையா? சொன்ன பேச்சை கேள். விஜயின் குரல் மந்திர ஸ்தாயியில் நயமாக ஒலித்தது. ஆனந்த் விஜயின் கையை மேலும் பலமாக பற்றி கொண்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வருவது இதுதான் கடைசி தடவை. இனி உனக்கு கஷ்டத்தை தரமாட்டேன். டாக்டர்கள் கொடுத்த இன்ஜெக்ஷனால் ஆனந்துக்கு நினைவு தப்பிவிட்டது.
ஆனந்தை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வைத்த பிறகு ஒவ்வொரு நிமிடமும் விஜயின் மனம் எரிமலையைப் போல் கொந்தளித்து கொண்டிருந்தது. நள்ளிரவு தாண்டிவிட்டது. ஆனந்த் நினைவு இல்லாமல் கட்டிலில் கிடந்தான். விஜய் பக்கத்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆனந்தின் கையை பிடித்து கொண்டிருந்தான். கடந்த 24 மணி நேரத்தில் அவன் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ஹேமா ஆனந்தை பரிசோதனை செய்ய வந்தாள். காயத்திற்கு புதிதாக கட்டு போட்டு கொண்டிருந்தாள். விஜய் தலையை உயர்த்தி ஹேமாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஹேமா வேலையை முடித்துவிட்டு சட்டென்று அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டாள். 10 நிமிடங்கள் கழித்து ஆனந்தை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து சென்றார்கள். 1 மணி நேரம் கழித்து ஹேமா வெளியில் வந்தாள். விஜய் அதே இடத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். குட் நைட் ஹேமா. ஆபரேஷன் செய்வதற்காக வந்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் கிளம்பினார். குட் நைட் திவாகர். ஹேமா அவரை வாசல் வரை சென்று விடை கொடுத்துவிட்டு திரும்பி வந்தாள். விஜய், இப்படி வா, ஒரு நிமிஷம். தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். விஜய் ஹேமாவை பின்பற்றி அவளுடைய அறைக்குள் சென்றான். உட்கார்ந்து கொள் என்றாள். விஜய் உட்காரவில்லை. உட்கார்ந்து கொள் விஜய். விஜய் உட்கார்ந்து கொண்டான். ஹேமா அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் ஹேமாவின் கண்களுக்குள் எதையோ தேடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனந்த் பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவனுக்கு பட்ட காயங்கள் ரொம்ப ஆழமானவை என்பதோடு அவன் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த ட்ரக்ஸினால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துவிட்டன. மருந்துகளுக்கு அவனுடைய உடல் சரியாக ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை. இன்று தாண்டுவது கஷ்டம் என்று டாக்டர் திவாகர் சொன்னார். விஜய் நாற்காலியில் இருந்து எழுந்து ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டான். விஜய், மென்மையான குரலில் அழைத்தாள். அவன் பேசவில்லை. பின் பக்கமாய் கட்டியிருந்த அவன் கைப்பிடிகள் இறுகின. விஜய், இந்த சமயத்தில் தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்றாள். விஜய் அருகில் சென்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமென்று ஹேமாவின் மனம் துடித்து கொண்டிருந்தது. அவனுடைய மனநிலையை, உணர்வுகளை ஹேமாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் விஜய் முகத்தில் தென்பட்ட கம்பீரம் அவனை யாரும் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அந்த தனிமையை அவன் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும். யாரும் அவனுக்கு துணையாக இருக்க முடியாது. விஜய். விஜய் இந்த பக்கம் திரும்பினான். அவன் கண்கள் வேதனையை, தனிமையை பிரதிபலித்தன. ஹேமாவின் கண்களுக்குள் ஆழமாய் பார்த்துவிட்டு பிறகு தாழ்வான குரலில் கேட்டான். ஹேமா, நான் உன்னை விரும்புகிறேன் என்று ஆனந்திடம் சொன்னது யாரு? ஹேமாவின் பார்வை தாழ்ந்து விட்டது. அவன் பதிலுக்காக காத்திருந்தான். அந்த நிமிடம் ஹேமாவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. விஜய் தனக்கு கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் தான் அளிக்கப் போகும் பதிலில் தான் இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சொல்லு ஹேமா, நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஹேமாவை தலை முதல் கால் வரை பரிசீலித்து கொண்டே கேட்டான். விஜய். ஹேமா தலையை உயர்த்தி பார்த்தாள். அவளுக்கு தைரியம் வந்துவிட்டது. அவன் மீது அவளுக்கு இருந்த நேர்மையான காதல் பதில் சொல்லும் துணிச்சலை அவளுக்கு தந்தது. ஆமாம் விஜய், நான் தான் சொன்னேன். இந்த பிரஸ்தாபனை வரவேண்டிய அவசியம் என்ன வந்தது? சொல்கிறேன் விஜய். இதைவிட ஆனந்த் அதிர்ச்சி அடைந்த விஷயம் வேறு ஒன்று இருக்கிறது. லாயர் ஹரிச்சந்திரா சகோதரியின் மருமகள் கிழவி ஒருத்தியை கிளையண்டாக அழைத்து வந்தாள். தீட்சிதர் தனக்கு மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்தை 5-6 வருடங்களாய் அனுப்பவில்லை என்றும் அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்றும் சொன்னாள். தீட்சிதரின் பெயரை கேட்டதும் ஹரிச்சந்திராவுக்கு அந்த கேஸில் ஆர்வம் வந்தது. தீட்சிதர் எதற்காக அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று தூண்டி துருவி விசாரித்தார். உண்மை விஷயம் வெளியில் வந்தது. அந்த கிளையண்டின் பெயர் அனுசூயா. உன் தாத்தாவுக்கு சகோதரி, உன் அப்பாவின் சொந்த அத்தை. உங்க தாத்தாவுக்கு உன் அப்பா ஒரே மகன். தாத்தாவை எதிர்த்து உன் அம்மாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். அந்த கோபத்தில் அவர் மகனை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. மகனுடன் எந்த உறவும் வைத்து கொள்ளவும் இல்லை. நீ பிறந்த பிறகு உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் உன்னை கொண்டு போய் தாத்தாவிடம் காட்டினார்களாம். அப்படியும் அவருடைய மனம் மாறவில்லை.
ஆனால் போக போக அவர் மனம் இளகிவிட்டது. உங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்றாலும் உனக்காக பொம்மைகளை உடைகளை அனுப்பி வைத்தாராம். அனுசூயா அம்மாதான் கொண்டு வந்து தருவார்களாம். உன்னுடைய அப்பா விபத்து ஒன்றில் இறந்து போய்விட்டார். மருமகளையும் பேரனையும் அழைத்து போக உன் தாத்தா வந்தபோது உன்னுடைய அம்மா ரோஷத்தினால் மறுத்துவிட்டாள். பிறகு நோய்வாய்ப்பட்டு தாத்தா இறந்து போகும் முன் சொத்து முழுவதும் உனக்கு சேர வேண்டும் என்றும் மாதம் 200 ரூபாய் அனுசூயாவுக்கு அவள் உயிருடன் இருக்கும் வரை தர வேண்டும் என்றும் உயிலை எழுதியிருந்தாராம். தாத்தாவுக்கு தம்பி ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவருடைய மகன்தான் அந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு என்று கோர்ட்டில் கேஸ் போட்டாராம். உன்னம் அனுசூயா தீட்சிதருக்கு தூரத்து உறவு. உன் அம்மா இறந்து போன பிறகு அனுசூயாவுடன் அந்த உறவினரின் வீட்டில்தான் தங்கி இருந்திருக்கிறாய். உனக்கும் நினைவு இருந்திருக்க வேண்டும். தீட்சிதர் ஏதோ வேலையாய் அந்த உறவினர் வீட்டுக்கு போன போது அனுசூயா தனக்கு வந்த கஷ்டத்தை அவரிடம் சொல்லி அழுதாளாம். தாத்தாவின் உயிலை அவர் கையில் கொடுத்துவிட்டு கேஸ் விவரங்களையும் சொல்லி இருக்கிறாள். தீட்சிதர் அவளுக்கு மாதா மாதம் 200 ரூபாய் அனுப்புவதாக சொல்லிவிட்டு உன்னை தன்னுடன் அழைத்து போனாராம். பிறகு நல்ல லாயரை அமர்த்தி உன் கேஸை ஜெயித்து விட்டார். சொத்து முழுவதும் உனக்கு வந்துவிட்டது. பிறகு தீட்சிதர் ஊரில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு அந்த பணத்துடன் இங்கே பெரிய வீடாக கட்டி கொண்டார். தோட்டம் நிலம் எல்லாம் வாங்கினார். உன் தாயாரின் நகைகளை விற்றுவிட்டு அந்த பணத்தை ஆனந்த் பெயரில் வங்கியில் போட்டு வைத்தார். ரொம்ப நாள் வரை அனுசூயாவுக்கு மாதம் 200 ரூபாயை அனுப்பி வந்தவர் பிறகு நிறுத்திவிட்டார். அனுசூயாவிடம் உன் பெற்றோரின் திருமண போட்டோவுடன் நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து இருக்கும் போட்டோவும் இருக்கிறது. முக்கியமான விஷயம் பேச வேண்டும். உடனே வர சொல்லி ஹரிச்சந்திரா அம்மாவுக்கு போன் செய்தார். அம்மாவை இறக்கிவிட நானும் போனேன். நானும் அம்மாவும் கிளம்பும்போது எதேச்சையாக ஆனந்த் வந்தான். மூவருமாய் ஹரிச்சந்திரா வீட்டுக்கு போனோம். ஹரிச்சந்திரா 3 பேரையும் ஒன்றாக உட்கார வைத்து எல்லா விவரங்களையும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுக்களையும் காண்பித்தார். இந்த சொத்து முழுவதும் உன்னுடையது. உன் சொத்தை விற்று அந்த பணத்திலேயே தோட்டம் நிலம் வாங்கி உன் உழைப்பினால் அதை 10 மடங்காக்கி விட்டார் தீட்சிதர். ஆனந்தை ஒரு ராஜாவாக, உன்னை வேலைக்காரனுக்கு சமமாக வளர்த்தார். ஹரிச்சந்திரா ஆனந்திடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அதுவே அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு நர்சிங் ஹோம் திறப்பு விழா அன்று நாம் இருவரும் உன் அறையில் பேசிக்கொண்டதை ஆனந்த் கேட்டானாம். பிறகு அம்மாவை வங்கியில் இறக்கிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆனந்த் என்னிடம் கேட்டான், ஹேமா, நீ படித்தவள், டாக்டராக இருக்கிறாய். சராசரி பெண்ணை போல கோழையாய் பெரியவர்களின் விருப்பத்திற்கு எதற்காக தலை வணங்குகிறாய் என்று நேராக கேட்டுவிட்டான். நான் பெரியவர்களுக்கு தலை வணங்கவில்லை. விஜய் முன்னால் தலை வணங்கினேன். தான் திருமணம் செய்து கொண்டால் உன்னிடம் இப்போ இருக்கும் சுதந்திரம் இருக்காதோ என்று விஜய் நினைக்கிறான். மனைவியாக வருபவள் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்க கூடும் என்று பயப்படுகிறான். விஜய்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தும் அவன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. நான் உனக்கு மனைவியாக வேண்டும் என்று விரும்புகிறான். அதான் அவன் வாயை திறக்கவில்லை. என்னையும் திறக்க அனுமதிக்கவில்லை. அவனுக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை விற்று நர்சிங் ஹோமாக மாற்றுவதற்கு கூட சம்மதித்து விட்டான். எல்லாம் உனக்காகத்தான் ஆனந்த். என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அம்மாவிடம் நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். அம்மா என்னுடைய விருப்பத்தை பொருட்படுத்த மறுக்கிறாள். இந்த சமுதாயத்தில் முதலில் பணம், அந்தஸ்து இவற்றுக்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பிறகுதான் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அம்மா சொல்கிறாள். ஆனந்த், விஜய்க்கு நடந்த அநியாயம் சாதாரணமானதா? உன் தாத்தா அவனுடைய சொத்தை அபகரித்துவிட்டு நாதியற்றவனாக அவனை உங்கள் வீட்டில் வளர்த்தார் என்று சொன்னேன். அடைந்த நிலையில் நான் ஆனந்திடம் சற்று கோபமாக பேசியது உண்மைதான். அந்த நிமிடமே நேராக தீட்சிதரிடம் போய் அவரை உண்டு இல்லை என்று கேட்டுவிட வேண்டும் என்று கூட தோன்றியது. ஆனால் உன்னை பற்றிய நினைவு வந்ததும் பின் வாங்கினேன். அது மட்டுமே இல்லை, ஆனந்தையும் மிரட்டினேன். நீ இப்போ போய் உன் தாத்தாவிடம் இதை பற்றி கேட்டு ரகளை செய்தாயோ
அதன் பாதிப்பு விஜய் மீதுதான் இருக்கும். நர்சிங் ஹோம் இல்லை என்றாகிவிடும். ஆனந்த் விஜயை நான் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த நர்சிங் ஹோம் மூலமாய் அவனுக்கு அருகில் இருக்கும் வாய்ப்பை கெடுத்து விடாதே. நீயும் உன் தாத்தாவும் இப்போதாவது விஜயை நிம்மதியாக வாழ விடுங்கள். அதுவே போதும் என்றேன். இதுதான் நான் சொன்னது. ஆனந்த் கற்சிலையாகிவிட்டான். என்னை மன்னித்து விடு ஆனந்த். இந்த பெரியவர்கள் என் பேச்சை பொருட்படுத்த மறுக்கிறார்கள். விஜயும் வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டேன் என்கிறான். நம் இருவரின் திருமணம் நடைபெறக்கூடாது என்றால் இந்த விஷயங்களை உன்னிடம் சொல்லிவிடுவது ஒன்றுதான் வழி என்று எனக்கு தோன்றியது. என்ன செய்வாயோ, எப்படி செய்வாயோ, உன் இஷ்டம். எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. கைகளை ஜோடித்து கொண்டே சொன்னேன். ஆனந்த் என் கைகளை பிடித்து கொண்டான். நீர் நிறைந்த விழிகளுடன், ஹேமா, எனக்கு மிகவும் விருப்பமான நீங்க இருவரும் என் காரணமாக தனித்தனியாக இருக்க விடமாட்டேன். அப்படி நடந்தால் எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது என்றான். பைத்தியக்காரத்தனமாய் யோசிக்காதே ஆனந்த். உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. நடந்தவற்றில் உன் பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லை. தனி மனிதனாய் உன் மீது மதிப்பும் அபிமானமும் வைத்திருக்கிறேன். ஆனந்த், என் பேச்சை கேள். நான் சொன்ன விதமாக நடந்து கொண்டால் உன் உடல் நலம் நன்றாக இருக்கும். நாம் இருவரும் டாக்டர் பேஷண்ட் மட்டுமே இல்லை, நல்ல நண்பர்களும் கூட என்றேன். தேங்க்ஸ் ஹேமா என்றான். சொத்து விஷயமாக தாத்தாவுடன் சண்டை போட மாட்டாயே என்று கேட்டேன். இப்போ எதுவும் செய்ய மாட்டேன். முதலில் உங்க இருவரின் திருமணத்தை முடிக்க வேண்டும். பிறகு அவரை ஒரு கை பார்க்கிறேன் என்றான். எனக்கு வாக்கு கொடுத்தான். இதற்குள் பேப்பரில் இந்த மாதிரி கீழ்த்தரமான செய்திகள். இது நிச்சயமாக ஹரியின் வேலைதான் என்று அம்மா சொல்கிறாள். அம்மாவால் அலுவலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. நர்சிங் ஹோம் நிர்வாகம் முழுவதும் தன் கைக்கு வந்துவிடும் என்று ஹரி ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருந்தான். அது நடக்காமல் ஆனந்த் தடுத்து விட்டான் என்று இந்த விதமாய் பழியை தீர்த்து கொண்டான். விஜய், ஹேமா அழைத்தாள். விஜய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேஜை மீது முழங்கைகளை ஊன்றி முகத்தை கைகளில் புதைத்திருந்தான். அவன் தோள்கள் அதிர்ந்து கொண்டு இருந்தன. விஜய், ஹேமா நாற்காலியில் இருந்து எழுந்து அவன் அருகில் சென்றாள். விஜயின் தோள்கள் குலுங்குவதை பார்த்தபோது ஹேமாவுக்கு பயமாக இருந்தது. விஜய் அழுது கொண்டிருந்தான். உலகத்தின் 8வது அதிசயத்தை காண்பது போல பார்த்தாள் ஹேமா. விஜய், பயந்து கொண்டே அழைத்தாள். விஜய் சட்டை பையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். தன்னைத்தானே சமாளித்து கொண்டு தலை நிமிர்ந்து பார்க்க முயன்றான். சாத்தியப்படவில்லை. ஹரிச்சந்திரா, என்னை அழைத்து நேரில் இந்த விஷயத்தை ஏன் சொல்லவில்லை? இது என்னுடைய சொந்த விஷயம் இல்லையா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனந்தை கொன்று விட்டீர்கள். ஆமாம், ஆனந்தை கொன்றது நீங்கள்தான். யாருக்கு வேண்டும் இந்த சொத்து? சொத்து யாருடைய பெயரில் இருந்தாலும் எங்க இருவருக்கும் ஒன்றுதான். எனக்கு ஏதோ நன்மை செய்வதாக எண்ணிக்கொண்டு பயங்கரமான தீங்கை இழைத்து விட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அபூர்வமான விலை மதிப்பற்ற நட்பை பொசுக்கி விட்டீர்கள். தீட்சிதர், ஹரிச்சந்திரா, ஹரி, உன்னுடைய அம்மா எல்லோருமே இதற்கு உடந்தை. அவர்கள் மட்டுமில்லை, நீயும் ஆனந்தை கொலை செய்ய உன் பங்கிற்கு அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறாய். நான் உன்னை விரும்புகிறேன் என்று ஆனந்திடம் எதற்காக சொன்னாய்? நீ என்னை நேசித்தது உண்மையாக இருந்தாலும் அது இன்னொருவருக்கு வேதனையை தருவதாக இருக்கக்கூடாது. இந்த சின்ன விஷயம் உனக்கு புரியவில்லையா ஹேமா? விஜய், இப்ப எனக்கு புரிகிறது. ஐ எம் சாரி, ரியலி சாரி. உன்னுடைய மன்னிப்புகள், பச்சாதாபங்கள் ஆனந்தின் உயிரை எனக்கு மீட்டு தர முடியுமா? நோ, தவறு உன்னுடையது இல்லை, என்னுடையது. ஒரு பெண்ணை நான் நேசித்தது என்னுடைய சுயநலம்தான். நான் செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனந்தை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஐ ஹேட் மை செல்ஃப். விஜய், ஹேமா முழங்காலில் சரிந்து உட்கார்ந்து கொண்டாள். அவன் கை மீது தன் கையை பதித்தாள். ஆனந்த் உடலுக்கு ஏற்பட்ட காயங்களை விட விஜயின் மனதிற்கு ஏற்பட்ட காயம் தீவிரமாய் இருப்பது போல் தோன்றியது. எல்லோருமாக சேர்ந்து அவன் மனதை கொன்றுவிட்டது போல் இருந்தது. அதில் முதல் குற்றவாளி தான். அன்று ஆனந்திடம் பேசும்போது சொத்து முழுவதும் விஜய்க்கு சொந்தம் என்று தெரிந்த பிறகு
அவன் வீட்டிலேயே அவன் தாழ்த்தப்பட்டு வளர்ந்த சூழ்நிலையை நினைத்து அவளுக்கு ஆவேசம் வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று இப்போ புரிகிறது. நாம் நேசிப்பவர்களின் மனதை காயப்படுத்துவதை விட பெரிய தவறு வேறு என்ன இருக்க முடியும்? ஹேமாவால் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. விஜயின் மடியில் தலையை சாய்த்து கொண்டே சொன்னாள், விஜய், என்னை மன்னித்து விடு. நீ சொன்னது நிஜம்தான். இந்த மன்னிப்புகளால் ஆனந்தின் உயிரை மீட்க முடியாது. ஆனால் இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் செய்தது தவறுதான். அதற்கு நீ எந்த தண்டனையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். ஹேமா அழுது கொண்டே கைகளை கூப்பினாள். விஜய் வியப்புடன் ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்களிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த கண்ணீர் அவன் மனதை இளக வைத்து கொண்டிருந்தது. ஹேமா சொன்னாள், என்னை நீ வெறுக்காதே. அதை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதைவிட இறந்து போவதே மேல் எனக்கு. சொல்லு விஜய், என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாய் இல்லையா? ஆனத்தை காப்பாற்றுவதற்காக என் உயிரையும் பணயமாக வைத்து முயற்சி செய்து வருகிறேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? ஹேமா. விஜய் சட்டென்று ஹேமாவின் தலை மீது கையை வைத்தான். எதற்காக இப்படி பைத்தியம் போல பேசுகிறாய்? கடிந்து கொண்டான். உனக்கு தெரியாது விஜய், எதிராளி மீது நம்பிக்கை போய்விட்டால் அது எந்த அளவுக்கு மனதை பாதிக்கும் என்று யூகிக்க முடியாது. ஹேமா, ஹேமா. விஜய் குனிந்து ஹேமாவின் தலையை மார்போடு அணைத்து கொண்டான். யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. விஜய் ஹேமாவை விடுவித்தான். ஹேமா கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நின்று கொண்டாள். நர்ஸ் வாசற்படியில் நின்று கொண்டு, டாக்டர், புது பேஷண்ட், ஆக்சிடென்ட் கேஸ் என்றாள். தோ வந்துவிட்டேன். ஹேமா நர்ஸுடன் விரைந்தாள். நள்ளிரவு ஆகும்போது தீட்சிதர் வீட்டுக்கு வந்தார். ராஜலட்சுமியின் டிரைவர் அவரை காரில் அழைத்து வந்து வீட்டில் இறக்கிவிட்டு சென்றான். ராஜலட்சுமி அவரை ஆனந்த் இருந்த நர்சிங் ஹோமில் இருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாள். அங்கே போன பிறகு லாயர் ஹரிச்சந்திராவும் ராஜலட்சுமியும் தீட்சிதரிடம் சொத்துக்கு சொந்தக்காரன் விஜய்தான் என்று தங்களுக்கு தெரிந்து விட்டது என்றும், இத்தனை நாள் எதற்காக விஜய்க்கு அநியாயம் செய்தீர்கள் என்றும் கேட்டார்கள். சொத்தை விஜயிடம் ஒப்படைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று ஹரிச்சந்திரா கச்சிதமாக சொல்லிவிட்டார். நல்ல வேளை, நிச்சயதார்த்தம் நடக்கவில்லை. எங்களுடைய அதிர்ஷ்டம்தான் என்றாள் ராஜலட்சுமி. சொத்து முழுவதையும் விஜயிடம் ஒப்படைத்து விடுவதாக தீட்சிதர் சொன்னார். வீட்டுக்கு போவதாக அவர் சொன்னதும் ராஜலட்சுமி அவரை அனுப்பி வைத்தாள். தீட்சிதர் பூட்டை திறந்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தார். லட்சுமிக்கு மூட்டு வலி அதிகமாக இருந்ததால் வைத்தியம் பார்த்து கொள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தாள். குப்பன் தெரிந்தவர்களின் திருமணத்துக்கு போயிருந்தான். வீட்டில் யாரும் இருக்கவில்லை. ஆனந்த் பிழைத்துக் கொள்வது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனந்துக்காக இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்து இது. நியாய அநியாயத்தை பற்றி அவர் என்றுமே யோசித்ததில்லை. இந்த சொத்து அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. அவனுடைய வாழ்க்கை பாதியிலேயே முடிந்துவிடப் போகிறது. சின்ன வயதிலிருந்து ஆனந்திடம் தனக்கு இவ்வளவு அன்பு ஏன்? இந்த உலகில் இருக்கும் சுகங்களை எல்லாம் தன் பேரன் அனுபவிக்க வேண்டும் என்ற தவிப்பு எதற்கு? எப்போதும் அவனை பற்றியே யோசித்து கொண்டு அவன் மகிழ்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் தன்னை கண்டால் அவனுக்கு கொஞ்சம் கூட லட்சியம் இல்லை. அவன் மதிப்பு, அன்பு எல்லாமே விஜய்க்குத்தான் சொந்தம். சின்ன வயதிலிருந்தே ஆனந்த் தன்னை வெறுத்து ஒதுக்கி வந்தான். இது என்ன நியாயம்? தான் செய்த தவறுதான் என்ன? சொத்தை அன்றே விஜயிடம் ஒப்படைத்திருந்தால் அவன் இந்த வீட்டில் இருந்திருப்பானா? அப்போதே வெளியில் போயிருப்பான். ஆனந்த் இதயம் அன்றே சுக்கு நூறாகி இருக்கும். தான் விஜயை ஏமாற்றியது ஆனந்துக்காகத்தானே? ஆனந்தின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது அவன் தன்னை புழுவை விட கேவலமாக மதிப்பானேன்? ஆனந்திடம் வைத்திருந்த அளவு கடந்த அன்பால் செய்யக்கூடாத தவறை அவர் செய்துவிட்டது உண்மைதான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர் கண் முன்னாலேயே ஆனந்த் இறந்துவிடப் போகிறான். இந்த பயங்கரமான உண்மையை அவரால் தாங்க முடியவில்லை. அதைவிட கொடிய உண்மை என்னவென்றால் சொத்து முழுவதையும் விஜயிடம் ஒப்படைத்து விட வேண்டும்.
நாளையிலிருந்து விஜய் போடும் பிச்சையில்தான் அவர் வாழ்ந்தாக வேண்டும். ஆனந்தே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு இந்த சொத்து மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? விஜய்க்கு இந்த சொத்து போகக்கூடாது. இத்தனை நாள் ஒரு வேலையாளைப் போல் அவனை நடத்தி வந்தார். நாதியற்றவன் என்றும் தான் போடும் பிச்சையில்தான் வாழ்கிறான் என்றும் அவனை எடுத்தெறிந்து பேசியிருக்கிறார். ஆனந்த் விஜயை எவ்வளவு விருப்பப்பட்டாலும் ஆனந்தும் அவனும் ஒன்றாகிவிட முடியாது என்று அடிக்கடி நினைவுபடுத்தியும் வந்தார். வீட்டிலிருந்து வெளியேற சொல்லி மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆணையிட்டார். ஆனந்தை விஜயிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தார். கடவுள் ஆனந்தையே அவரிடமிருந்து சாசுவதமாக பறித்து கொள்ளப் போகிறான். அவரால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை. ஹேமாவுக்கும் ஆனந்துக்கும் திருமணம் நடக்கும் என்று அவர் கனவு கண்டார். நர்சிங் ஹோம் திறப்பு விழா நடந்த அன்று ஆனந்தின் எதிர்காலம் அவர் கண்களுக்கு அழகான மாளிகையைப் போல தென்பட்டது. இன்று அது சீட்டு மாளிகையைப் போல் தரையில் சரிந்து விட்டது. தீட்சிதர் படியேறி ஆனந்தின் அறைக்கு வந்தார். பேரனின் கட்டில், துணிமணிகள், மேஜை, டிவி, டேப் ரெக்கார்டர் எல்லாவற்றையும் நீர் நிறைந்த விழிகளால் பார்த்தார். ஆனந்த் உடைந்த கண்ணாடி தம்ளரால் வயிற்றில் குத்தி கொண்ட போது தரையில் சிந்தியிருந்த ரத்தம் காய்ந்து போய் கரையாயிருந்தது. லக்ஷ்மி குப்பன் இல்லாததால் அந்த இடம் சுத்தம் செய்யப்படாமல் இருந்தது. தீட்சிதர் குனிந்து அந்த கரையை விரலால் தொட்டு பார்த்தார். பொங்கி வந்த துக்கத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹோவென்று கதறிவிட்டார். உன்னை விட முன்னால் போக வேண்டியவன் இன்னும் திடமாய் நடமாடிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த கடவுள் முடிவு செய்திருக்கிறானோ தெரியவில்லை என்று புலம்பினார். நாட்டை இழந்துவிட்ட ராஜாவின் சோகம் அவர் கண்களில் தென்பட்டது. வீடு முழுவதையும் சுற்றி பார்த்தார். விஜயின் அறைக்கு வந்தார். அங்கே மேஜை மீது விஜய் தன் தாயுடன் சேர்ந்து இருந்த போட்டோ தென்பட்டது. அதை வெறுப்புடன் பார்த்தார். அவர் கண்கள் துவேஷத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த போட்டோவை எடுத்து ஜன்னல் வழியாய் வெளியில் வீசி எறிந்தார். அன்று உன்னை என் வீட்டுக்கு அழைத்து வரும்போது என் விரலால் நானே என்னுடைய கண்ணை குத்தி கொள்ளப் போகிறேன் என்று யூகிக்கவில்லை. தீட்சிதர் பாரமாக மூச்சு விட்டு கொண்டே தடுமாறும் நடையுடன் கீழே இறங்கி வந்தார். நேராக ஸ்டோர் ரூமுக்கு போனார். கிராமம் முழுவதும் கிரோசினை சப்ளை செய்வது அவர்தான். விற்றது போக மீதி டின்கள் ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு டின்னை எடுத்து வந்து மாடியில் விஜய் அறை முழுவதும் தெளித்தார். விஜயின் உடைகள், புத்தகங்கள் எல்லாவற்றின் மீதும் கிரோசினை ஊற்றினார். பிறகு தீக்குச்சியை கொளுத்தி அதன் மீது போட்டார். நெருப்பு பற்றி கொண்டு திகு திகுவென்று எரியத் தொடங்கியது. பெட்டியை திறந்து விஜயின் சர்டிபிகேட்டுகளை ஒவ்வொன்றாக கிழித்து நெருப்பில் போட்டு கொண்டிருந்தார். அறையை விட்டு வெளியேறுவதற்காக திரும்பினார். அறை முழுவதும் நெருப்பு பரவி இருந்தது. ஆபத்தை புரிந்து கொண்டு நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இங்கேயும் அங்கேயும் ஓடினார். 1000 கைகளை நீட்டி வரவேற்பது போல் நெருப்பு எல்லா பக்கங்களிலிருந்தும் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. மூளை மரத்து போய்விட்டது போல் இருந்தது. ஆபத்து வந்தாலோ பயமாக இருந்தாலோ விஜயை அழைப்பது அவருடைய வழக்கம். இப்போதும் தன்னை அறியாமல் குரலை உயர்த்தி, விஜய், விஜய், எங்கே இருக்கிறாய்? சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்று என்று கத்தத் தொடங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் குரல் தேய்ந்து கடைசியில் அடங்கிவிட்டது. வீட்டின் மேல் பகுதியில் பிடித்து கொண்ட நெருப்பு தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பது போல் எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருந்தது. விடியற்காலை வேளை விஜய் அதே நாற்காலியில் அமர்ந்து மௌனமாய் காத்திருந்தான். அறையில் இருந்த சுவற்று கடிகாரத்தில் நகர்ந்து கொண்டிருந்த முட்கள் மரண தேவதையின் வருகையை பறை சாற்றுவது போல் தோன்றியது. ஹேமா ஆனந்தின் அருகிலேயே இருந்தாள். பெரிய பெரிய டாக்டர்கள் சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள். நர்ஸ்கள் பரபரப்பாய் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருந்தார்கள். நேரம் போய்க் கொண்டிருந்தது. விஜய் மனதை இரும்பு போல் திடமாக்கி கொண்டு காத்திருந்தான். நன்றாக விடைந்து விட்டது. விஜய் எழுந்து ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டான். அதற்குள் ஹேமா வந்தாள். காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். ஹேமாவின் முகம் களைப்பினால் வாடி போயிருந்தது. விஜய்,
ஹேமா கையை நீட்டினாள். அவள் கண்களிலிருந்து வெளியேறிய கண்ணீர் கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்தது. விஜய் ஹேமாவின் அருகில் வந்தான். அவள் கண்களுக்குள் எதையோ தேடுவது போல் ஆழமாய் பார்த்தான். ஹேமாவின் இதழ்கள் உச்சரிக்கப் போகும் பயங்கரமான உண்மையை கேட்பதற்காக அவன் செவிகள் காத்திருந்தன. விஜய், ஆனந்த் அபாய கட்டத்தை தாண்டி விட்டான். மருந்துகள் வேலை செய்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறான். இனி பயப்பட தேவையில்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார். விஜயின் கைகள் சட்டென்று ஹேமாவின் தோள்களை அழுத்தமாய் பற்றி கொண்டன. என்ன என்றான். ஆனந்த் பிழைத்து கொண்டு விட்டான். ஆபத்து நீங்கிவிட்டது. ஹேமா, நிஜமாகவா? நீ சொல்வது உண்மைதானா? விஜய் நம்ப முடியாதவனைப் போல் பார்த்து கொண்டிருந்தான். நான் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இல்லையா? சொல்லும் போதே ஹேமாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. ஆனந்துக்கு ஏதாவது ஆகியிருந்தால் இந்த ஜென்மத்தில் என் முகத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஹேமா. விஜய் சட்டென்று ஹேமாவை அணைத்து கொள்ளப் போனான். ஆனால் அதற்குள் ஹேமாவுக்கு நினைவு தப்பிவிட்டது. வாடிப்போன கீரை தண்டாய் அவன் கைகளில் சரிந்து விட்டாள். ஹேமா, ஹேமா! கன்னத்தில் லேசாக தட்டிக்கொண்டே அழைத்தான். சட்டென்ற பக்கத்தில் கூஜாவில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்தான். ஹேமா கண்களை திறந்தாள். என்ன நடந்தது என்று கேட்டாள். விஜய் ஹேமாவை நாற்காலியில் உட்கார வைத்தான். வேகமாய் கேன்டீனுக்கு போய் சூடாக காஃபியை எடுத்து வந்தான். ஹேமா மேஜை மீது தலையை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஹேமா. விஜய் ஹேமாவை வலுக்கட்டாயமாக எழுப்பி உட்கார வைத்து காஃபியை குடிக்க செய்தான். ஹேமாவுக்கு விழிப்பு வந்துவிட்டது. ரொம்ப களைத்து போய்விட்டாய் ஹேமா, ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்றான். 10 நிமிடங்கள் கழித்து இருவரும் ஆனந்த் இருக்கும் இடத்துக்கு சென்றார்கள். ஆழமான உறக்கத்தில் இருப்பது போல் ஆனந்தின் மூச்சு சீராக வந்து கொண்டிருந்தது. ஆனந்த், ஆனந்த்! ஹேமா அழைத்தாள். வேண்டாம், எழுப்பாதே, விஜய் தடுத்தான். பரவாயில்லை ஆனந்த். ஹேமா குரலை உயர்த்தி அழைத்தாள். ஆனந்த் கண்களை திறந்து மூடினான். யார் வந்திருக்கிறார்கள் பார். ஹேமா விஜயை முன்னால் போக சொன்னாள். விஜய் அருகில் சென்று அனு என்று அழைத்தான். ஆனந்த் கண்களை திறந்து பார்த்தான். கையை மெதுவாக உயர்த்தினான். விஜய் கட்டு போட்டிருந்த தன்னுடைய வலது கையால் ஆனந்தின் கையை பிடித்து கொண்டான். ஆனந்தின் விழிகளில் நீர் சுழன்றது. எங்கேயும் போய் விடாதே, காய்ந்து போன உதடுகளுடன் சொன்னான் ஆனந்த். விஜய் ஆனந்தின் கண்ணீரை துடைத்தான். ஆனந்த் மறுபடியும் மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். அதற்குள் நர்ஸ் வந்து விஜய்க்கு போன் வந்திருப்பதாக தெரிவித்தாள். ஹேமா போனில் பேசிவிட்டு வேகமாக திரும்பி வந்தாள். விஜய், ஒரு நிமிடம் இப்படி வா என்று அழைத்தாள். விஜய் ஆனந்தின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஹேமா விஜயின் கையை பற்றி வெளியே இழுத்து வந்தாள். விஜய், ரொம்ப பேட் நியூஸ். உங்கள் வீட்டுக்கு நெருப்பு பிடித்து கொண்டு விட்டதாம். விஜய் திடுக்கிட்டு பார்த்தான். தீட்சிதரின் காரியங்கள் முடிந்துவிட்டன. வீட்டு மாடிப்பகுதியில் திடீரென்று தீப்பிடித்து கொண்டு விட்டதாகவும் அந்த சமயத்தில் தீட்சிதர் வீட்டிலேயே இருந்ததால் நெருப்பில் சிக்கிக்கொண்டு இறந்து போய்விட்டதாகவும் எல்லோரும் நினைத்து கொண்டார்கள். அன்று காலையில் செய்தி தெரிந்ததும் விஜய் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றான். ஏற்கனவே தீ அணைப்பு வண்டிகள் வந்து தீயை அணைக்க முயன்று கொண்டிருந்தன. வீட்டில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே தீக்கு இரையாகிவிட்டன. மாடியில் விஜயின் அறையில் தீட்சிதரின் உடல் கரிக்கட்டையை போல் தரையில் கிடந்தது. ஆனந்துக்கு இந்த செய்தியை தெரிவிக்கவில்லை. விஜய் தானே சுயமாய் தீட்சிதரின் தகன காரியங்களை நிறைவேற்றினான். 8வது நாளன்று ஆனந்தின் நிலைமை கொஞ்சம் சீரடைந்தது. தெம்பாக இருந்தான். தீட்சிதர் இறந்த செய்தியை விஜய் சொல்ல முடியாமல் எப்படியோ தெரிவித்தான். ஆனந்த் தன் கைகளை பார்த்து கொண்டே, விஜய், இந்த கைகளுக்கு கொலை செய்த பாவம் வேண்டாம் என்று கடவுள் நினைத்து விட்டார் போலும். அவர் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி ஹரிச்சந்திரா மூலமாய் தெரிந்த அன்றே என்னை பொறுத்தவரை அவர் இறந்து விட்டார் என்றான். 10 நாட்கள் கழித்து ஆனந்த் வீட்டுக்கு வந்தான். நர்சிங் ஹோம் அருகிலேயே விஜய் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். ஆனந்தை வீல் சேரில் உட்கார வைத்து தீட்சிதரின் 10வது நாள் 13வது நாள் காரியங்களை தானே செய்தான்.
ஆனந்தை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் எடை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. கன்னங்கள் உப்பி சதை தொங்கிக் கொண்டிருந்தது. கண்கள் உள்ளே போய் கோடுகள் போல் தென்பட்டன. நீர் கொண்டு விட்டது போல் உடம்பு முழுவதும் ஊதியிருந்தது. விஜய் ஆனந்தின் அறையை அழகாக நேர்த்தியாக எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்தான். ஆனந்துக்கு நிலை கண்ணாடி என்றால் ரொம்ப பிடிக்கும். விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வரவழைத்திருந்தான். வீல் சேரில் அமர்ந்திருந்த ஆனந்த் நிலை கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. கண்ணாடியில் தெரியும் விகாரமான உருவம் தன்னுடையது தானா? பானை வயிறும் பலூன் போல ஊதியிருக்கும் உடலும். அவனால் அந்த கோரமான உருவத்தை காண சகிக்கவில்லை. கடவுள் தன்னை ஏமாற்றிவிட்டார். வாழ்க்கையிடம் அலாதியான பிடிப்பை அழகாக ஆராதிக்கும் மனதையும் கொடுத்து இன்று தன்னை இப்படி விகாரமாக மாற்றிவிட்டார். தன்னால் நாற்காலியில் இருந்து எழுந்து கொள்ள முடியாது. பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து கண்ணாடியை நோக்கி வீசினான். க்ரீச் என்ற சத்தத்துடன் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது. விரிசல் அடைந்த கண்ணாடியில் அவன் முகம் மேலும் பயங்கரமாக தென்பட்டது. இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினான். ஆனந்தை டிஸ்சார்ஜ் செய்யும் போதே டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள், அவன் முழுவதுமாக குணமாகவில்லை என்றும் அவன் வாழப்போவது 2 வாரமா அல்லது 2 மாதமா என்று சொல்ல முடியாது என்று எச்சரித்து அனுப்பினார்கள். அவன் எழுந்து நடக்கக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, சத்தமாக சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். சத்தமாக சிரிக்கக்கூடாதா? நடக்கக்கூடாதா? அப்படியென்றால் என்னுடைய பாதி உயிர் போய்விட்டது போல்தான் என்றான் ஆனந்த். தீட்சிதர் இறந்து போன 21வது நாள் விஜய் ஹேமாவின் திருமணம் வீட்டிலேயே எளிமையான முறையில் ஆனந்தின் முன்னிலையில் நடந்தது. திருமணம் முடிந்ததும் தம்பதிகள் இருவரும் ஆனந்த் அருகில் வந்தார்கள். ஆனந்த் களைப்புடன் வீல் சேரில் அமர்ந்திருந்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனந்த் மனப்பூர்வமாக வாழ்த்தி கொண்டே சட்டை பையில் இருந்து வைர மோதிரத்தை எடுத்து விஜயிடம் கொடுத்தான். இந்த மோதிரத்தை தாத்தா ஹேமாவுக்கு பிறந்த நாளன்று கொடுத்தார். தாத்தா இறந்த பிறகு ராஜலட்சுமி மேடம் இதை எனக்கு திருப்பி அனுப்பிவிட்டாள். விஜய், ஹேமாவின் விரலில் இந்த மோதிரத்தை என்னுடைய பரிசாக போட்டுவிடு என்றான். அனு, இது ஹேமாவின் விரலில் போட்டுவிடு விஜய், ஆனந்த் மற்றொரு முறை சொன்னான். மறு பேச்சு பேசாமல் விஜய் ஹேமாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்தான். தேங்க்யூ. ஹேமா ஆனந்தின் கையில் மென்மையாக முத்தம் பதித்தாள். ஆனந்த் விஜயை அருகில் வர சொன்னான். தோ உன்னுடைய காகிதங்கள் என்றான். இது என்ன? விஜய் கேட்டான். தோட்டத்து சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுக்கள். உண்மையில் தோட்டத்தை வாங்குவதற்காக வந்தவர் யாரோ இல்லை, என் ஃப்ரெண்டின் சித்தப்பா. ஹேமா கிராமத்தில் அவள் பெயரில் இருந்த வீட்டை விற்று பணத்தை ஏற்பாடு செய்தாள். என் பெயரில் தாத்தா வங்கியில் போட்டிருந்த பணத்தை டிரா செய்தேன். ஹேமாவும் நானும் உன்னை திடீரென்று ஆச்சரியப்படுத்த வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். விஜய், நீ உயிருக்கு மேலாக நேசிக்கும் தோட்டத்தை விற்பதற்கு நான் சம்மதிப்பேனா? விற்பதாக தாத்தா முடிவு செய்தாலும் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் என்று எப்படி நினைத்து விட்டாய்? அனு. விஜய் ஆனந்தின் கையை பற்றி கொண்டான். ஹேமாவோ நானோ உன்னை பற்றி ஒரு நாளும் தவறாக நினைத்தது இல்லை என்றான். இது ஹேமாவின் யோசனைதான். தோட்டத்திற்காக நீ படும் பாட்டை நினைக்கும் போது உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று ரொம்ப நாளாகவே நினைத்திருந்தேன். அதான் இந்த திட்டத்தில் ஹேமாவுடன் ஒத்துழைத்தேன். விஜய், ஹேமாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். முதலில் ஹேமாதான் உன்னை விரும்புவதாக சொன்னபோது ரொம்ப பொறாமையாக இருந்தது. என்னிடமிருந்து ஹேமா உன்னை கொள்ளையடித்து விட்டது போல் வேதனை ஏற்பட்டது. ஆனால் ஹேமாவை நீயும் விரும்புகிறாய் என்று தெரிந்த போது ஹேமாவிடம் எனக்கு அபிமானம் அதிகமாகி விட்டது. விஜய், ஹேமாவுக்கு நன்றி சொல்லட்டுமா? ஆனந்த் கேட்டான். விஜய் ஹேமா பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் லேசான ஈரம் பளபளத்தது. விஜயின் ஒரு கை ஹேமாவை, மற்றொரு கை ஆனந்தை பற்றி இருந்தது. பேச முடியாமல் குரல் அடைத்து கொண்டு விட்டது.
அதற்குள் ராஜலட்சுமி விருந்தாளிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஹேமாவை விஜயை அழைத்து சென்றாள். தொலைவில் கழுத்தில் மாலையுடன் ஜோடியாக தென்பட்டு கொண்டிருந்த விஜய் ஹேமாவை பார்க்கும்போது ஆனந்தின் கண்களுக்கு நிறைவாக, மனதிற்கு திருப்தியாக இருந்தது. அவன் மிகவும் களைத்து போயிருந்தான். வானத்து பறவையைப் போல் சுதந்திரமாக இருப்பதை விரும்பும் அவனுக்கு இந்த உடல் ஒரு சிறைச்சாலையைப் போல் தோன்றியது. மரண தேவதை தனக்காக வெகு அருகில் காத்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் பயப்படவில்லை, தைரியமாக இருந்தான். அவன் எப்போதும் யாருக்கும் தலை குனிந்ததில்லை. இன்று சாவுக்கும் பயப்படவில்லை. பிரியமான தேவதையே, தாமதம் உன்னுடையதுதான். நான் தயாராகத்தான் இருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டே நினைத்து கொண்டான். ஹால் காலியாகிவிட்டது. வந்த விருந்தாளிகள் எல்லோரும் போய்விட்டார்கள். ராஜலட்சுமியும் ஹரிச்சந்திராவும் கூட கிளம்பினார்கள். ஹேமா, விஜய் அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார்கள். விஜய், ஹேமா அழைத்தாள். விஜய் ஹேமா பக்கம் பார்த்தான். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது கனவா இல்லை நினைவா என்று சந்தேகம் வருகிறது. என்னால் நம்பவே முடியவில்லை என்றாள். விஜய் ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்தான். மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி முகத்திலும் பிரதிபலித்தது. ஹேமாவின் முகம் இதற்கு முன் எப்போதும் பார்த்திராத அழகுடன் மிளிர்ந்து கொண்டிருந்தது. விஜய் ஹேமாவின் கழுத்தில் மஞ்சள் சரட்டில் கோர்த்திருந்த திருமாங்கல்யங்களை உள்ளங்கையில் ஏந்தி கொண்டே சொன்னான். ஹேமா, என்னாலும் நம்ப முடியவில்லை. எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல் கழிந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் உன் வருகை சந்தடி ஏற்படுத்தியது, புயலை உண்டாக்கியது, வெள்ளமாக பொங்கி வந்து என்னை மூழ்கடித்து விட்டது. கடைசியில் அழகான ஒரு கரைக்கு என் வாழ்க்கை படகை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. ஹேமா பிரமிப்பு கலந்த வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் தன் மனதில் இருப்பதை ஆனந்தைப் போல், மம்மியைப் போல் வெளிப்படையாக சொல்கிறான். அவன் இதழ்களில் மலர்ந்த பொன்முறுவல் அவனுடைய அழகை 2 மடங்காக எடுத்து காட்டியது. ஹேமா சுற்றிலும் பார்த்தாள். யாரும் இருக்கவில்லை. விஜயின் கழுத்தை சுற்றி கைகளை மாலையாக போட்டாள். விஜய், இப்ப சொல்லு என்றாள். என்ன சொல்லணும்? இத்தனை நாளாய் நான் உன் வாயால் எதை கேட்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேனோ அதை. விஜய் புன்முறுவலுடன் ஹேமாவை அருகில் இழுத்து கொண்டான். தனியாக சொல்லத்தான் வேண்டுமா ஹேமா? அவன் இதழ்கள் ஹேமாவின் நெற்றி மீது பதிந்தன. கர்ஃப்யூ அன்று இரவே மனதளவில் உன்னுடையவனாகி விட்டேன் ஹேமா என்றான். தான் விரும்பியது நிறைவேறிவிட்ட திருப்தியில் மகிழ்ச்சியுடன் அவன் மார்பில் தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள். அதற்குள் தொலைவில் இருந்து, டாக்டரம்மா, சீக்கிரமா வாங்க, லட்சுமி உரத்த குரலில் பதட்டமாய் கத்தியது கேட்டது. ஹேமா, விஜய் இருவரும் ஹாலுக்கு விரைந்தார்கள். ஆனந்த் தம்பிய பாருங்கம்மா, எனக்கு பயமா இருக்குது, லட்சுமி அழுது கொண்டே சொன்னாள். ஆனந்தின் தலை ஒரு பக்கமாய் சாய்ந்திருந்தது. ஹேமா அவன் கையை பிடித்து நாடியை பரிசீலித்தாள். விஜய்க்கு புரிந்துவிட்டது. அவன் இதழ்களை இறுக்கி கண்களிலிருந்து வெளியேற போன கண்ணீரை கட்டுப்படுத்தினான். ஆனந்த் அவனுக்கு போட்ட நிபந்தனை அது. வீல் சேரில் இருந்த ஆனந்தின் உடலை 2 கரங்களிலும் தூக்கி கொண்டு அவனுடைய கட்டிலில் படுக்க வைத்தான். அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு சில் என்று இருந்த ஆனந்தின் கையை தன் 2 கரங்களாலும் பற்றி கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். எத்தனை நினைவுகள்! தாத்தாவை அழ வைப்பதற்காக உயிர் போய்விட்டது போல் மூச்சை அடக்கி கட்டையாய் படுத்து கிடந்து நாடகமாடிய ஆனந்த். சின்ன வயதில் தோட்டத்திற்கு போனால் ஆனந்த் திடீரென்று காணாமல் போய்விடுவான். வேண்டுமென்றே ஒளிந்து கொள்வான். தான் கவலைப்பட்டு கொண்டு ஆனந்த் என்று தொண்டை வரள கத்தும்போது எந்த செடி மறைவிலிருந்தோ கலகலவென்று நகைத்து கொண்டே வெளியில் வரும் ஆனந்த். அந்த நேரத்தில் கூட தனக்கு ஆனந்த் மீது கோபம் வந்ததில்லை. ஆஸ்துமா அட்டாக் வந்து மூச்சு திணறி தன்னை அழைக்க முடியாமல் திண்டாடவில்லை என்று நிம்மதிதான் அடைந்திருக்கிறான். ஆனந்த் பெயருக்கு ஏற்றாற்போல் தன் மனதில் இருக்கும் மகிழ்ச்சியை எதிராளிக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தும் குணம். ஹேமா விஜய் அருகில் வந்தாள். ஆனந்தின் முடிவு தொலைவில் இல்லை என்று தெரியும்.
ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் திடீரென்று இப்படி முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனந்தின் உடலையே பார்த்து கொண்டிருந்த விஜயின் தோள் மீது கையை பதித்தாள். விஜய் மனதில் ஏற்பட்ட வெறுமை ஹேமாவுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனந்த், விஜய், இந்த இருவரின் நட்பு ரொம்ப அபூர்வமானது. எத்தனை பேருக்கு இந்த நட்பு பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் ஏதோ அந்த இருவருக்கும் சொந்தம் என்ற உணர்வு. அவ்வளவு நேர்மையாய் அன்பும் மதிப்பும் கலந்த உணர்வுடன் ஒருத்தருக்கொருத்தராய் வாழ்வது என்பது மிகவும் அரிது. அவ்விருவரின் நட்பில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சி செய்தார்கள். தீட்சிதர் தன் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தார். கடைசியில் தோல்வியை தழுவினார். ஹேமா 2 கைகளாலும் விஜயின் தலையை மார்பில் சாய்த்து கொண்டாள். ஹேமா, விஜயின் குரலில் துக்கம் வெளிப்பட்டது. அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள அவன் செய்யும் முயற்சிகள் வியர்த்தமாகிக் கொண்டிருந்தன. விஜயின் தலையை ஹேமா வருடிக்கொண்டே, விஜய், வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. இது நமக்கு எப்போ எந்த பரிசு தரப்போகிறதோ யாருக்கும் தெரியாது. மறுபடியும் எப்போ திடீரென்று நமக்கு பிரியமானதை பறித்து கொண்டு போகப் போகிறதோ அதுவும் நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியின் முன்னால் தலை குனிந்து நிற்பதுதான் நம் கடமை என்றாள். ஹேமா. விஜய் மனைவியின் இடுப்பை சுற்றிலும் கைகளை இணைத்தான். ஹேமாவின் ஸ்பரிசம் அவனுக்கு தைரியத்தை அளித்து கொண்டிருந்தது. ஆனந்தின் இழப்பை அது ஏற்படுத்திய வெறுமையை தீர்க்கக்கூடியது ஹேமாவின் அருகாமை ஒன்றுதான் என்று புரிந்தது. ஹேமாவின் இடுப்பை சுற்றியிருந்த அவன் கரங்கள் மேலும் இறுகின. கண்களை மூடிக்கொண்டு அவள் மார்பில் தலையை சாய்த்து கொண்டான். ஹேமாவின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.